வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 4:5 ரேஷியோ இருக்கும். ஸோ 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும், அதை வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1 by 1 இப்போது செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கின்றதை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு ஃபோட்டோஸை கரெக்டாக ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா அதை வந்து நீங்கள் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லா ஃபோட்டோஸுமே அதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் அப்புறம் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அப்ளை டு ஆல்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸ்க்கும் செட் ஆகிடும். இப்போ ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃப்ரேம் டிரான்சாக்ஷன் அப்படின்ற எஃபெக்டை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த எஃபெக்டை ஃபஸ்ட்டு உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ரைட் சைடு மேலே பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு உங்களுக்கு நிறைய கேட்டகரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ற கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மல்டிபிள் ஃப்ரேம் டிரான்சாக்ஷன் எஃபெக்ட் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்டை டவுன்லோட் பண்ண வாட்டி மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக பேக்கில் வந்துடுங்க. இப்போ ஃபுல்லாகவே பேக்கில் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த மைனஸ் ஆப்ஷன் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு மல்டிபிள் ஃப்ரேம் டிரான்சாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மாறி மாறி ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் சொல்லலாம், அதனால் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே எஃபெக்ட் செட் பண்ண வேண்டிய டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோவோட டியூரேஷனும் லாஸ்ட்டு ஃபோட்டோவோட டியூரேஷனும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அது கொஞ்சம் ஃபோட்டோவோட டியூரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமை செட் பண்ண போகிறோம். தேவையான குவாலிட்டியில் வீடியோஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு மேலே இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பேக்ரவுண்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெம்ப்ளேட்டுன்னு வந்து கொடுத்துருப்பேன், அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு குரோமோ கீன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் மட்டும் ரிமூவ் ஆகிருக்கும். ரைட் சைடு 2 செட்டிங் இருக்கும், ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 அந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம கடைசியாக எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளாக் ஃப்ரேமில் இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி செட் பண்ணியிருக்கேனோ ஷார்ப்பாக அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க, அந்த ஃப்ரேம் அளவுக்கு ஜூம் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மியூசிக் பிளேயர் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு பிளெண்டிங் வரும், அதில் மல்டிபிள் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ கொடுத்துட்டு அந்த மியூசிக் பிளேயர் வீடியோவை லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இப்போ நான் கீழே எப்படி செட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி கரெக்டாக வந்து கீழே கார்னரில் சென்டரில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த ஃபோட்டோவுக்கு அந்த நம்ம ஆட் பண்ண அந்த வீடியோவுக்கு கீழே பாருங்கள் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல ஏதாவது வந்து டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் அதை என்ன டெக்ஸ்ட் அங்கே டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஃபாண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் என்ன
டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் எப்படி செட் பண்ணுறேனோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கைன்மாஸ்டரில் ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா பிக்சல் லேபில் போய் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டரில் ஃபாண்ட்ஸ் ஒர்க் ஆனால் நீங்கள் இங்கேயே அப்படியே டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ ஹார்ட் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.